அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் vlog. நம்ம இப்போ பார்க்க போகிறது முடக்கற்றான் கீரையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முடக்கற்றான் கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்குங்க. இந்த முடக்கற்றான் கீரையை நம்ம இடுப்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தசை பிடிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்கும். இது நம்ம கீரையை வாரத்துக்கு 2 நாள் சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி மூட்டு வலி ரொம்ப வீங்கிருக்கு, முட்டிலாம் அந்த மாதிரி வீங்கிருக்கு அப்படின்னா இதை விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அந்த மூட்டு மேலே பற்றாக இட்டு வந்தோம்னா அது நாளடைவில் குணமாயிரும். இந்த கீரையை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சப்பாத்தியாவோ தோசையாவோ கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த முடக்கற்றான் கீரையில் பெண்களுக்கு ரொம்ப சிறந்ததாகவும் இருக்குது. மென்சஸ் டயத்தில் வர்ற பெயினும் ரிலீஃப் ஆகும். இந்த முடக்கற்றான் கீரையை நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தும் தருங்க. இந்த முடக்கற்றான் கீரையை நம்ம வாரத்துக்கு 2 நாள் கீரையாகவும் சமைச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கீரை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும், கசப்புத்தன்மை தெரியாது. இதில் வர்ற ஸ்டெம்மு, ரூட் கூட அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குங்க, ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த முடக்கற்றான் கீரையை நம்ம ரெகுலராகவும் சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடி அவ்வளோ ரிலீஃபாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.